இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படை சார்பில் கடலோர காவல்படை வீரர்களுக்கிடையே ட்ரைலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்திய கடலோர காவல்படையின் ராணி துர்கா கப்பல் சார்பில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்திய கடலோர காவல்படை வீரர்கள் இடையே 3 போட்டிகள் அடங்கிய ட்ரைலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. முன்னதாக வீரர்கள் காரைக்கால் கடற்கரையில் 850 மீட்டர் நீச்சல் போட்டியில் ஈடுபட்டு அதனைத் தொடர்ந்து கடற்கரையில் இருந்து 20 கிலோமீட்டர் மிதிவண்டி போட்டி துவங்கி காரைக்கால் தேசிய தொழில்நுட்ப கல்லூரி வரை சென்று மீண்டும் கடற்கரை அடைந்து தொடர்ந்து 5 கிலோமீட்டர் கடற்கரையில் இருந்து இந்திய கடலோர காவல்படை அலுவலகம் வரை ஓட்டப்பந்தயம் என 3 போட்டிகள் உள்ளடங்கிய ட்ரைலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. முன்னதாக போட்டியினை இந்திய கடலோர காவல்படை கமாண்டர் பிரதீப் குமார் ஷாகா துவக்கி வைத்தார். பின்னர் ட்ரைலத்தான் சாம்பியன்ஷிப் போட்டியில் பிரேம்குமார் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்றார். வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை கமாண்டர் விஜய் விஸ்வநாதன் வழங்கினார். காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள தர்பாரணேஸ்வரர் ஆலயத்தில் பிரம்மோற்சவத்தையொட்டி கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ளது உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானம். ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தனி சன்னதி கொண்டு வீற்றிருக்கும் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியாக இத்தலத்தில் திகழ்வதால் இவ்வாலயத்திற்கு ஏராளமான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வது வழக்கம். மேலும் இந்த ஆண்டு வைகாசி பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் விமர்சையாக தொடங்கியது. கொடியேற்றத்தை முன்னிட்டு ரிஷப கொடியை வீதி உலாவாக எடுத்துச் சென்று மீண்டும் ஆலயத்திற்கு வந்தடைந்த பின்னர் கொடிமரத்து கணபதிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து வேத மந்திரங்கள் மங்கள வாத்தியங்கள் முழங்க கொடியேற்றப்பட்டது. கொடியேற்றத்தை தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தர்மபுர ஆதீன ஸ்ரீ கந்தசுவாமி தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.